ஹலோ விவர்ஸ், இந்த படத்தோட பேர் தி கிராப்ஸ் வாசர் 2024 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாரர் கேட்டகரியில் இருக்குது. எந்த ஓடிடியில் இருக்குது, எந்த லாங்குவேஜில் இருக்குது, இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் லீலா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், இவங்க 3 பேரும் ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா இவங்க ஃபேமிலி தான் அந்த பாடியை வந்து வாஷ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு மாதிரி பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து தான் அடக்கம் பண்ணுவாங்க. அந்த வேலை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லீலாவோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் வந்து ஒரு பேயால் வந்து கொல்லப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க. இந்த நிலைமையில் அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்ன நடக்குது, ஏன் இவங்கெல்லாம் இறந்து போகிறாங்க, என்ன காரணம், இதை எப்படி ஹீரோயின் வந்து சால்வ் பண்ணுறாங்க தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க பண்ண அந்த சீன் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வர அந்த ஆர்டர் சீனாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நைட்டு பார்க்குறப்ப பயம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயப்படுறவங்க பேய் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம் வரும். நைட்டு கனவு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு படத்தோட டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பேய் வர சீன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் தான் மேக்ஸிமம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பேய்க்கு வந்து மேக்கப் பண்ணியிருக்காங்களா இல்லை கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப தரமாக வந்து அந்த டெக்னிக்கல் டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் 18 வயசுக்கு மேலே உள்ள பாருங்கள், சின்ன குழந்தைங்க பார்க்க வேணாம். ஏன்னா பிளட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அருவருப்பு தன்மையான காட்சிகளும் இருக்குது. ஆனால் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை வந்து எந்த ஓடிடியில் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். தமிழ் டப்லாம் கிடையவே கிடையாது. இந்தோனேசியா அவங்களோட லாங்குவேஜில் தான் இருக்குது. இது ஒரு இந்தோனேசியா மூவி தான். பட் இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை. இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூ இல்லைனா வெப் சீரிஸ் ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.